ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ். ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் ஆப்ஷன் பையர் ஸ்ட்ராட்டஜிஸை பார்த்தோம். இனி வர வீடியோவில் ஆப்ஷன் ரைட்டர் அதாவது ஆப்ஷன் செல்லர் ஸ்ட்ராட்டஜியை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆப்ஷன் செல்லர் ஸ்ட்ராட்டஜியில் பேசிக் ஸ்ட்ராட்டஜியாக இந்த வீடியோவில் ஷார்ட் கால் ஸ்ட்ராட்டஜியை தான் பார்க்க போகிறோம். இதோட ஒர்க்கிங் கான்செப்ட்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு செல் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு பை பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், செல் பண்ணால் அதே நாளே பை பண்ணணுமா இன்ட்ராடே மாதிரி, இல்லைனா எஸ்டிபிடி செல் டுடே பை டுமாரோ கான்செப்டில் ஒர்க் ஆகுமான்னு ஒரு டவுட் வரலாம். இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு செல் பண்ணால் கூட அதை உங்களால் எக்ஸ்பைரி டே முடிகிற வரைக்கும் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை 1 வீக்லேயும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்பைரி டே க்ளோசிங் முன்னாடி உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எக்ஸ்பைரி டே க்ளோசிங் டைம் அப்போது ஸ்கொயர் ஆஃப் ஆகிரும். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸல் ஷீட்டை வச்சு ஸ்டெப் நம்பர் 6 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான விஷயங்களை 1 by 1 பார்ப்போம். எந்த ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் இங்கே இருக்கிற கொஸ்டின் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரியணும். அப்படி தெரியும் போது தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டான டைமில் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இந்த விஷயம் தெரியாமல் தான் நிறைய பேர் கடமைக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை தப்பான டைமில் யூஸ் பண்ணி லாஸ் ஆகுறாங்க. உங்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரலையா, ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே புத்திசாலித்தனம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1, வென் ஷுட் வி யூஸ் அண்ட் ஸ்டார்ட் திஸ் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டாக் எப்போது மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்குதோ அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும். எப்போவுமே ஃபுல் ப்ரீமியம் இருக்கும்போதே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா ப்ராஃபிட் நமக்கு அதிகமாக வரும். ஒரு ஸ்ட்ரைக்கோட ஃபுல் ப்ரீமியம் அதோட கான்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு டேயில் இருக்கும். ஸோ நம்ம எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்குள்ளேயே இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஸ்டெப் நம்பர் 2, சரி டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஒரு ஸ்டாக் மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது அது டவுன் ட்ரெண்டில் தான் போகுதுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு மேனுவலாக நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டில் யூஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் சேனல் டூல் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல் டூல் யூஸ் பண்ணுறதுலாம் தெரியலனா சிம்பிளாக ஒவ்வொரு ஸ்டாக்கோட ட்ரெண்டும் பைசல் இண்டிகேஷனும் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு 5 மினிட்ஸ் டெய்லி வீக்லி மந்த்லி பேஸஸில் கொடுக்குற ஒரு வெப்சைட் தான் ட்ரேடிங் வியூ. அதோட வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கை மந்த்லி டைம் ஃப்ரேம் பேஸஸில் வச்சு செல் ஸ்ட்ராங் செல் மாதிரி கொடுத்துருந்தா அது டவுன் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ண தெரியலன்னா சிம்பிளாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 3, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பெட்டர்னு கேட்டால் ஃபஸ்ட் ஹை வாலட்டிலிட்டி இல்லாத ஸ்டாக்ஸாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஆப்போசிட்டாக ஸ்டாக் ப்ரைஸ் மூவ் ஆனிச்சுன்னா ஹை வாலட்டிலிட்டியில் ஹை ரிஸ்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணுறது நல்லது. செகண்ட், ஹை வாலட்டிலிட்டி லிக்விடிட்டி எப்போ இருக்கும்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் வாலட்டிலிட்டி லிக்விடிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட், லாட் சைஸ் அதிகமாக இருந்தால் எக்ஸ்பைரி டே க்ளோஸ் ஆகும்போது நமக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகி சின்ன டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் லாட் சைஸ் அதிகம்னால நமக்கு லாஸும் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ லாட் சைஸ் 3500க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸை பார்த்துக்கிறது நல்லது. ஸ்டெப் நம்பர் 4, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னா, ஆப்ஷன் ரைட்டிங் அதாவது ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தவரை ஹை மார்ஜின் அமௌண்ட் தேவைப்படும். ஆப்ஷன் பையர்னா ப்ரீமியம் எவ்வளவோ அதோட லாட் சைஸை மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோதான் தேவைப்படும். பட் ஆப்ஷன் ரைட்டிங்கில் அதை விட 4 to 6 டைம்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா பையர்ஸுக்கு லாஸ்ட் லிமிட்
ஆனால் செல்லர்ஸ்க்கு லாஸ் அன்லிமிட். ஸோ ஆப்போசிட்டில் மூமெண்ட் இருந்தால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு புரோக்கர்ஸ் மார்ஜின் அமௌண்ட் அதிகமாக கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சேம் ஸ்ட்ரைக்கில் டாடா ஸ்டீலோட 330 CE ஆப்ஷன் பை பண்ணும்போது 26,435 ருபீஸ் தேவைப்படுது. அதுவே ஃபஸ்ட்டு செல் பண்ணால் 1,60,696 ருபீஸ் தேவைப்படுது. ஸ்டெப் நம்பர் 5. வாட் இஸ் தி வின்னிங் பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்ஷன் செல்லர்? ஆப்ஷன் பையரை கம்பேர் பண்ணும்போது மார்ஜின் ரிக்யர்மெண்ட் அதிகம், ப்ராஃபிட் லிமிட்டட், லாஸ் அன்லிமிட்டட். அப்புறம் ஏன் இந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு ரீசன், எக்ஸ்பைரி டே வரைக்கும் பார்க்கும்போது ஆப்ஷன் பையராக இருந்தால் அவங்க ப்ராஃபிட் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. 5 to 10% தான் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு. பட் ஆப்ஷன் ரைட்டருக்கு 90 to 95% வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் போனாலும் லாபம், நியூட்ரலாக இருந்தாலும் லாபம், அப் ட்ரெண்டில் மூவ் ஆனாலும் குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் வரைக்கும் போகிற வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் தான் வரும். ஸோ அதுக்கு தான் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம போகிறோம். ஸ்டெப் நம்பர் 6. ஹவு டு டூ ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் கால்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீலோட கரண்ட் ப்ரைஸ் 306ன்னு வச்சுக்குவோம். நான் டாடா ஸ்டீலை டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணி அது இந்த மந்தில் 320 ப்ரைஸுக்கு மேலே போகாதுன்னு திங்க் பண்ணி நான் 320 CEயை ஸ்பாட் ஸ்ட்ரைக்காக எடுத்து அந்த ஸ்ட்ரைக்குக்கு நான் செல் பண்ணுறேன். அதோட ப்ரீமியம் 18 ருபீஸ்னு வச்சுக்குவோம். ஸோ ஸ்பாட் ப்ரைஸ் 320. இப்போது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 320க்கு கீழே டாடா ஸ்டீலோட ப்ரைஸ் க்ளோஸ் ஆனால் அது எவ்வளோ கீழே போனாலும் பரவாயில்ல, நமக்கு ஃபுல் ப்ரீமியம் அமௌண்ட்டும் நமக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும். அதாவது ப்ரீமியம் 18 ருபீஸ், லாட் சைஸ் 1500. ஸோ 18 into 1500 27,000 நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதுவே 320க்கு மேலே போகும்போது எவ்வளோ மேலே போகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 330க்கு க்ளோஸ் ஆனால் நமக்கு ஃபார்முலா படி ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் எக்ஸ்பைரி ப்ரைஸ் ப்ளஸ் ப்ரீமியம். திரும்பவும் சொல்கிறேன், ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் எக்ஸ்பைரி ப்ரைஸ் ப்ளஸ் ப்ரீமியம். ஸோ ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 320, எக்ஸ்பைரி ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு 330ன்னு வச்சுக்குவோம், ப்ளஸ் ப்ரீமியம் 18. ஸோ 320 மைனஸ் 330 மைனஸ் 10 ப்ளஸ் 18, டோட்டலாக மைனஸ் 10 ப்ளஸ் 18 8. ஸோ ஸ்டில் நமக்கு 8 கிரெடிட் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ 8 into 1500 12,000 நமக்கு ப்ராஃபிட்டாக தான் கிடைக்கும். ஈவன் தோ அந்த 330க்கு க்ளோஸ் ஆனாலும் 320 தாண்டி 330க்கு க்ளோஸ் ஆனாலும் கூட நமக்கு 12,000 ப்ராஃபிட் தான். நம்ம ஸ்பாட் ஸ்ட்ரைக் ப்ளஸ் ப்ரீமியம், அதாவது 320 ப்ளஸ் 18 338 வரும். அதை தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த 338 ஸ்ட்ரைக் வரைக்கும் நமக்கு போணுச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது. எக்ஸாக்டாக 338ல் க்ளோஸ் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. ஸோ அதை தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு மேலே போகும்போது நமக்கு அன்லிமிட்டட் லாஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோஸ் சம்மரைஸ் பண்ணால் இந்த ஸ்ட்ராட்டஜி டவுன் ட்ரெண்டில் யூஸ் பண்ணணும், லோ வாலட்டிலிட்டி ஸ்டாக் சூஸ் பண்ணணும், மார்ஜின் அமௌண்ட் ஹையாக தேவைப்படும், ப்ராஃபிட் நமக்கு லிமிட்டட் தான், லாஸ்ன்னு வந்தால் அன்லிமிட்டடாக ஆனாலும் கூட வின்னிங் பாசிபிலிட்டிஸ் நமக்கு 90 to 95% இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது மூலயமா கிடைக்கும்.